வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சூர்யா அவர்களை பார்த்தீங்கன்னா என்ஜிகே படத்துக்கு அப்புறமா கேவி ஆனந்த் இயக்கத்தில் காப்பான் படத்தில் நடித்து முடிச்சிருக்காருங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஒரு பிரதம மந்திரியாக நடிக்கிறாரு. அவருக்கு பாதுகாவலராக தான் சூர்யா அவர்கள் ஒரு கமாண்டராக நடிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்யா, சமுத்திரக்கனி உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சூர்யா அவருக்கு ஃபேரா இந்த படத்தில் ஆயிஷா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான சாங்ஸ் கம்போஸ் பண்ணிங்கெல்லாம் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் வெளிவந்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா காப்பான் படத்தோட டீசர் நாளைக்கு மாலை 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு அஃபிஷியலான அப்டேட்டை கேவி ஆனந்த் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ் காட்டில் அடமலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்த படங்களுக்கான அப்டேட் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா என்ஜிகே படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளிவந்து ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளில் வந்த லிரிக்ஸ் எல்லாமே ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துருந்துச்சு. அந்த கொண்டாட்டம் முடியறதுக்குள்ள தற்போது பார்த்தீங்கன்னா சூர்யா அவருடைய காப்பான் படத்துக்கான அடுத்த கட்ட அப்டேட்டை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவருடைய 38வது படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சுதா கங்கராவ் இயக்கியிருக்காங்க. சூர்யா அவர்களுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான 2T என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் மற்றும் ஆஸ்கர் விருது வாங்கியிருக்க உனிட் மேங்கா 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்க இருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா சூர்யா அவருடைய 38வது படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் ரொம்பவே மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. தற்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா அவருடைய 38வது படத்துக்கான டைட்டில் லுக்கை இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க படக்குழு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டைட்டில் லுக் 4 மணிக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. சில காரணங்களால் அது தள்ளி போயிருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் வந்த பிறகு தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா 4:30க்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. அதே போல் 4:30க்கு இந்த படத்தோட அப்டேட் தற்போது வெளிவந்துருந்துச்சு. என்ன ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரரை போற்று அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே தூய தமிழ் கொண்ட பேரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சூர்யா அவர்களுக்கு இது போன்ற பேர் ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வாரணமாயிரம், காக்க காக்க, அயன், காப்பான் உள்ளிட்ட பல படங்களில் சூர்யா அவர்களுக்கு தூய தமிழ் பேர் இருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா அதே போல தான் சூரரை போற்று அப்படின்ற மாதிரி தற்போது இந்த ஒரு டைட்டில் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டில் ஒயிட் அண்ட் ஒயிட் வேட்டியில் ஒரு கெத்தா நின்று மேலே ஃப்ளைட்டை பார்க்குற மாதிரி இந்த ஒரு டைட்டில் லுக்கை வெளியிட்டிருக்காங்க. சூர்யா அவர்களுடைய ஃபேஸ் இல்லைன்றாலும் அவர் நிற்கிற அந்த ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ஃப்ளைட்டை சூர்யா அவர்கள் பார்க்கும்போதே நம்மளால் ரொம்பவே யூகிக்க முடியும். ஏற்கனவே வெளிவந்த தகவல் தான். அதாவது ஏர்டெக் நிறுவனர் GR கோபிநாத்தோட பயோவை தான் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நடிக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட் ஏற்கனவே வெளிவந்துருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த தகவல் உறுதியானது அப்படின்றத ரொம்பவே நம்பலாம். அந்த அளவுக்கு தான் தற்போது டைட்டில் லுக்கையும் வெளியிட்டிருக்காங்க. GR கோபிநாத் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி மேனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிஷியனாக கூட இருந்திருக்காரு. GR கோபிநாத்தா தான் சூர்யா அவர்கள் அவருடைய 38வது படமான சூரரை போற்று அப்படின்ற படத்தில் நடிக்க இருக்காரு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா காப்பான் படத்தோட டீசர் மாலை 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் காப்பான் படக்குழு அறிவிச்சிருக்காங்க.